ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக நம்மளோட கன்சோலை வந்து நம்ம கோட் ரைட் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா அப்படி நம்ம பண்ணவே மாட்டோம். எப்பயும் நம்ம வந்து நம்மளோட பிஎஸ் கோட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு எடிட்டரில் வந்து நம்ம கோட் டைப் பண்ணுவோம், அதோட அவுட்புட் தான் நம்ம இங்கே பார்ப்போம் கரெக்டாக. ஸோ சேம் டெக்னிக் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் விஎஸ் கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதான் நம்மளோட HTML கோட் கரெக்டாக ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 by 1 அதோட விண்டோஸ் பற்றி ஒன்று பார்க்கலாம். விண்டோஸ் ஆப்ஜெக்ட் பற்றி ஓகேவா. ரைட், நம்மளோட JavaScript கோடுக்குள்ளே போயிடலாம். main.js அது எங்கே இருக்குது அப்படின்னா assets ஸ்கூலில் JS ஃபோல்டருக்குள்ளே main.js ஓகேவா. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கூகுளில் போயிட்டு என்ன பண்ணலாம், window object W3 போடுவோம், இல்லை in JavaScript போடுவோம். அண்ட் என்ன வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் W3 ஸ்கூல்ஸ் தான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினேஷன்ஸ் அண்ட் ஸோ எல்லாமே காமிக்கும் ஓகேவா. ஸோ விண்டோலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா DOM ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வெர்சஸ் மெத்தட்ஸ் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜஸ்ட் உங்களோட வேல்யூ வந்து செட் பண்ணுறது அண்ட் மெத்தட்ஸ் வந்து உங்களோட ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது ஓகேவா. ஸோ விண்டோ ஆப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம வந்து கன்சோல் லாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஓகே. அண்ட் அதுக்குள்ள டாக்குமெண்ட் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது அண்ட் ஸோ விஷயங்கள் இருக்குது ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்னர் ஹைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோவோட, அதாவது நம்மளோட ப்ராஜெக்டோட விண்டோவோட இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோவோட சைஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம VS கோடில் போயிட்டு நம்மளோட main.jsக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக விண்டோ, இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் லாக் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ console.log ஓகே. இது நீங்கள் லாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ மேலே போய்க்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் தி கன்சோல் ஆப்ஜெக்ட் ஃபார் திஸ் விண்டோன்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக் பண்ணுறோம் ஓகே. ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணால் வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி கூகுளில் போயிட்டு சிம்பிளாக என்ன பண்ணலாம், விண்டோ ஆப்ஜெக்ட் டாக்குமெண்டேஷன் கொடுங்க. அண்ட் தந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும் ஓகேவா. அது ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூலில் வந்து தேர்ட் பார்ட்டிங்க ஓகேவா. ஸோ அவங்க போட்டிருக்கிறது, பட் இதுதான் வந்து அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் வந்து அஃபிஷியலாக நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய தான் இதுதான் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே. அண்ட் நம்மளுக்கு இங்கே ரைட்டில் நம்ம வந்து அழகாக டாகுல் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் போய்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வித் எக்ஸாம்பிளோட போட்டிருப்பாங்க ஓகே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் போயிடுறேன். அண்ட் எனக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கன்சோல் லாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ கன்சோல்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லாக் இருக்குது ஓகேவா. ஸோ மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன்று தான் இந்த லாக். ஸோ எரர் டிர்னு ஒன்று இருக்குது அண்ட் எரர்னு ஒன்று இருக்குது, அது நிறைய இருக்குது ஓகே. எனக்கு லாக் தான் பண்ணணும், நான் லாக் பண்ண போகிறேன். என்ன லாக் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட விண்டோ ஆப்ஜெக்ட் பற்றி தெரியணும் எனக்கு. ஸோ விண்டோ போட்டுக்கிறேன், செமிகோலன் போட்டுக்கோங்க, சேவ். அண்ட் இப்போ நம்மளோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அவுட்புட் எங்கே இருக்கும், ஜஸ்ட் கன்சோலில் இருக்குமா. ஸோ ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் அண்ட் கன்சோலில் போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ ஆப்ஜெக்ட் இருக்குது ஓகேவா. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விண்டோவோட ஹைட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்னர் ஹைட் இன்னர் வித்னு சொல்லி காமிக்குது ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டேரெக்டாக அப்படி வாங்கிக்கலாம். இது ஆப்ஜெக்ட்னால ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டாட் நோட்டேஷனில் வாங்கிக்கலாம். டாட் இன்னர் அண்ட் இங்கே பார்த்தீங்களா VS கோட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்குது. ஸோ விண்டோ ஹைட் அண்ட் அதே மாதிரி விண்டோ டாட் இன்னர் வித். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அவுட் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் அண்ட் அதோட வித் வந்தது. சூப்பர் இல்லை. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டைனமிக்கை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சைஸ் இருக்கா, இப்போ நான் வந்து சின்னதாக்க வச்சுக்கோங்களேன். இப்போ திருப்பி நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா அதோட வேல்யூஸ் வந்து மாறுது. ஸோ விச் மீன்ஸ் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட வித் அண்ட் ஹைட் வந்து அதை தரும் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வித் வந்து பெருசாக இருக்குது இல்லையா, வித் வந்து ரொம்ப சின்னதாக்கிக்கிறேன். இப்போ இதை அப்புறம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா, ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா 500 வந்துச்சு ஓகே. சூப்பர். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் மட்டும் நான் வந்து பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா window.open சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி window.open தரேன் ஓகே. இது ஆக்சுவலி எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த URL போகும்போது நிறைய பாப்பர்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகேவா. அப்படிலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த main.js ஃபைல் லோட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோ என்னது தானே அர்த்தம். இந்த விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த google.com வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஓகேவா. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ண வச்சுக்கோங்களேன். இங்கே ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்அப் பிளாக்னு சொல்லி வந்துச்சு. ஸோ என்ன திங் அப்படின்னா மாடர்ன் ப்ரௌசர்ஸ் லைக் கூகுள் க்ரோம்
அண்ட் மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்பேம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஆட்ஸ் ட்ரிகர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்பவுமே பாப்ஸ் வந்து பிளாக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் அலோவ் பண்ணுறேன். டன். அண்ட் இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த main.jsக்குள்ளே இருக்கிற இந்த கோட் ரன் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நியூ டேப்பில் வந்து google.com வந்து லோட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஓகேவா? பட் மோஸ்ட்லி இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பட் இது இப்படியும் பண்ணலாம்னுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ரைட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு அதுக்கான கான்ட்ராஸ்ட் க்ளோஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ண அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா ரீலோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஐ திங்க் இது எங்கே இருக்கும் அப்படின்னா 2 தான் நினைக்கிறேன். எஸ், இதுதான். ஓகே, இப்போ திரும்பி ரிஃப்ரெஷ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிடும் பாருங்க. ரிஃப்ரெஷ். ஆக்சுவலி ஏன் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்பெக்ட் போய்க்கோங்க. கன்சோல் scripts may close only the windows that were opened by them. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து விண்டோ வந்து எது ஓப்பன் ஆச்சோ அதுதான் வந்து க்ளோஸ் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல மெசேஜ். நான் வந்து ஏன் ஒர்க் ஆகலை சொல்லி நான் வந்து கன்சோல் போய் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நல்ல ட்ராக். எப்போயுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கோடு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கன்சோலில் போய் நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் அங்கே தான் இன்ஃபர்மேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ஏதாச்சும் வார்னிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது எரர் இருந்தாலுமே சரி. ஓகேவா? ரைட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மேபி நான் வந்து அப்படியே இந்த கமெண்ட் நான் வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் வந்து எனிவே இந்த கோடில் வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணுவேன். புஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே, ரைட். window.close கரெக்டாக இது நம்ம பார்த்தோம். அண்ட் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு இதை. அண்ட் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா window.moveToன்னு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்களேன். கிரிப்டோன்னு இருக்குது. அண்ட் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தா டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி டாக்குமெண்ட் என்ன தரும் உங்களுக்குன்னு. டாக்குமெண்ட் என்ன தரும் அப்படின்னா டாமோட ஆப்ஜெக்ட் தரும் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதோட இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃப்ரேம்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா அது உங்களுக்கு தரும். அண்ட் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு தரும் அது. அண்ட் லென்த்து தரும், லொக்கேஷன் தரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் இதான நான் அவுட்புட்டு நான் வந்து லெஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் இருக்கிறது. ஓகேவா? எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி லாக் பண்ண பார்த்தீங்கன்னா லாக் திருப்பி என்எம்எல் பண்ணிக்கிறேன். ஐ மீன் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம லைன் பார்த்துக்கலாம் அதுக்காக. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான கோட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரிப்டோலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அண்ட் நீங்கள் அப்படியே கீழே கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தா நிறைய இருக்குது. ஸோ மூவ் டு, மூவ் பை அண்ட் நேவ் அதெல்லாம் எல்லாமே காமிக்குது. ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த விண்டோ வந்து ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எனக்கு வந்து ரைட்டில் வேணும் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி என்னோடய கோடில் வந்து window.moveTo இந்த கரண்ட் விண்டோ. ஓகேவா? இந்த விண்டோ வந்து எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் காமிக்குது அதோட பேராமீட்டர்ஸ், அது ஒரு நம்பரை தரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 500 தரேன் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 தரேன். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு இடத்துல வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரைட். ஸோ இதுதான் moveTo. அண்ட் ஆல்சோ நீங்கள் ரீசைஸுக்கும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் சைஸுக்கு ரீசைஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். window.resizeTo. ஸோ ரீசைஸ் டூ ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு as it is மேபி ஒரு ஹைட் வந்து வித்து தானே. ஆக்சுவலி இது வித்து வந்து மேபி 1000 தரேன். அண்ட் ஹைட் வந்து மேபி 600 தரேன். ஓகேவா? சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் moveTo வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இது ஆக்சுவலி என்னென்னா ஒரு விண்டோவில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலை. இதுவே நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ரைட்டுங்க. ஸோ இதுவும் ஒரு சில விண்டோஸில் உள்ள மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட்ஸ். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருந்த கமெண்ட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலர்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி main.js இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளி window.alert hello world அலர்ட் காமிக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ராம்ப்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் window.prompt சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேட்குது உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு. இல்லை வந்து மீனிங்ஃபுல் வைக்கலாமா, லைக் ஹலோ அலர்ட் இருக்கட்டும். ஓகேவா? அதே மாதிரி window.prompt. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு தரேன். வாட் இஸ் யுவர் நேம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் கொடுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் சொல்லி கேட்குது. ஸோ இங்கே வந்து உங்கள் நேம் தந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கன்சோலை வந்து நீங்கள் அது மாதிரி வேல்யூ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? நான் இப்போதைக்கு வாங்கலை, பட் நீங்கள் வாங்கலாம். ஓகே,
ஸோ இது வந்து ப்ராம்ப்ட்டு. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் window.print அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு VS Code வந்து காமிக்குங்க. ஓகேவா? சப்போஸ் காமிக்கல அப்படின்னா நீங்கள் எதாவது தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ பிரிண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஏதோ மெசேஜ் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டிங் சம் இன்ஃபோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து பிரிண்ட் நினைக்கும் போது நீங்கள் கன்சோல் உங்களோட இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வந்து லாக் ஆகுதுன்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. உங்கள் கரண்ட் பேஜ் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே பிரிண்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து இங்கே வந்து இந்த வேல்யூ நான் தரணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது நான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் அண்ட் லாக் எல்லாமே சேம் நினைப்பீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு பண்ணியே காமிச்சேன். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு மெத்தட் தான். ஜஸ்ட் உங்களை HTML பேஜ் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். மோஸ்ட்லி ஈவன் நீங்கள் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஆங்கிள் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இது மாதிரி பேசிக் ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதனால தான் அந்த சீரிஸ் ஃபுல்லாக நம்ம அதை பற்றி கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஃபைனல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட லாக். ஓகேவா? ஸோ நம்ம லாக் ஆல்ரெடி நமக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ லாகில் பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு லாகும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ console.log அண்ட் இதில் என்ன லாக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட கன்சோல். ஓகே, இப்போ நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிப்போம். அண்ட் விண்டோ வந்து எனக்கு தேவையில்லை, கண்டினியூ பண்ணிக்கிறேன். சேவ். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கன்சோலில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. டீபக் இருக்குது, அண்ட் எரர் இருக்குது, இன்ஃபோ இருக்குது, லாக் இருக்குது, வார்ன் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அது யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கலர் மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து எரர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எரர். அண்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட்டிஷாக காமிக்கும். ஓகே, அதே வார்னிங் வைக்கிறேன் அப்படின்னா வார்ன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் காமிக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து சிம்பிளி லாக் தான் பண்ண போகிறேன். அந்த லாக்லேயே இருக்கட்டும். ஓகே, இதுதான் பேசிக்கான விண்டோஸ் எலமெண்ட். அண்ட் எஸ், ஐ திங்க் இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து மோஸ்ட்லி விண்டோஸ் யூஸ் பண்ணுற மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட்ஸ் தான் இது தான். அண்ட் எஸ், இது நம்ம வந்து ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னும் நிறைய கற்றுப்பீங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாம் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். அதாவது ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, பாய்.